மில்லட்டு சாப்பிட போறீங்களா? அப்போ நீங்கள் கட்டாயமாக உடல் உழைப்பு செய்யணும். உக்காந்துக்கினே சாப்பிடக்கூடாதுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த மில்லட் ஒரு அற்புதமான ஸ்மார்ட் ஃபுட்டு, அற்புதமான சூப்பர் ஃபுட்ஸ். இது எப்படி சாப்பிட்ணும், எப்படி சரியாக சாப்பிட்ணும், எவ்வளவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நன்மைகளே நமக்கு கிடைக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ கேப்பை இருக்கு சரிங்களா, அருமையானது. இந்த கேப்பையை முளைக்கட்டி மால்ட்டாக்கி அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் அப்படின்ற இன்னைக்கு வியாபார உலகம் சொல்லுது. நானும் இந்த வியாபாரத்தில் இந்த பிஸ்னஸில் தான் பல வருடங்களாக இருக்கேன். பல வருடங்களாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். லட்சக்கணக்கான தொழில் முனைவோர்களை உருவாக்கியிருக்கேன். இப்போ தொடர்ந்து ஆன்லைன் பயிற்சிகளும் நடத்திட்டு வரேன். இதில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, தொழில் ரொம்ப முக்கியம், அதே நேரத்தில் வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ வாழ்க்கையை மிஞ்சினது தொழிலா? இல்லை. இப்போ எப்படி அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும்னு வரும்பொழுது, கேப்பையை வேல்யூ அடிஷன் பண்ணுங்க, யாரும் வேணான்னு சொல்ல. ஆனால் அந்த கேப்பையில் முளைக்கட்டின கேப்பையெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. இப்போ முதல்ல சொன்ன கதையிலிருந்தே திரும்ப வர, அது என்ன பண்ணுது, ஒவ்வொரு தானியங்களையும் என்ன பண்ணுது, அடுத்த சந்ததிக்காக வச்சுக்குது. இப்போ எல்லா தானியங்களுமே அடுத்த சந்ததிக்காக அதுக்குள்ளே சேர்த்து வச்சிருக்கக்கூடிய விஷயம்தான் புரோட்டீன். ஸோ குழந்தைகளுக்கு நீங்கள் புரோட்டீன் ரிச் ஃபுட்டு கொடுப்பீங்களா, இல்லை புரோட்டீனை அழிச்சிட்டு ஃபுட்டை கொடுப்பீங்களா?